இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப் பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான அழகான கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ், கோவை சூர்யா குட்டி, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பா உங்களோட ஜேர்னி பத்தி பேசி ஆகணும். எப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா சேஞ்ச் ஆனீங்க? நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா நான் வந்து உணர்ந்தது எப்பன்னா, நான் 9th படிக்கும்போது. சின்ன வயசுல வந்து நான் பேரண்ட்ஸோட இருக்கும்போது வந்து எனக்கு வந்து இந்த பொண்ணு மாதிரி பண்றது, நான் நடந்து போறது, நான் பேசுறது, பொண்ணுங்க கூட சேர்ந்து சுத்துறது, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட மாற்றங்கள் எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா அம்மா மனசு அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க முன்னாடி நான் வந்து ஒரு பையனா நடந்துக்கிட்டேன். அது ஒரு ஸ்டேஜ் போக போக என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இப்படித்தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ 9th படிக்கும்போது நான் சேஞ்ச் ஆகிறது, நான் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர் போய் என்னோட அறுவை சிகிச்சை சர்ஜரி எல்லாம் முடிஞ்சுட்டு கோயம்புத்தூர் வந்தேன். நான் 10th முடிக்கல, எக்ஸாம் எழுதல ஒன்னே. 10th பப்ளிக் எனக்கே ஓடி போய் சேஞ்ச் ஆயிட்டேன். டிரான்ஸ்ஜெண்டரா சேஞ்ச் ஆகி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்து முழுமையா நான் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணா நினைச்சு நான் இங்க வந்துதான் நான் இது பண்ணேன். மக்களோட கண் பார்வைக்கு வந்து நாங்க டிரான்ஸ்ஜெண்டரா இருந்து இது இப்போ நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. மக்கள் ஃபர்ஸ்ட் எங்களை வந்து ஒரு மாதிரியாதான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாங்க. இது நாங்க ரோட்ல நடந்து போனா இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இது எப்படி போகுது பாரு, அது இதுன்னு சொல்லி கிண்டல் கேலியோட இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்ப ஜென்ரேஷன்ல நிறைய மாறி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எங்களை எப்படி பார்த்தாங்க, இப்ப எப்படி பாக்குறாங்கும் போது இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா தான் இது சொல்றேன். கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா உணர ஆரம்பிக்கும் போது, ஒரு பெண்ணா உணர ஆரம்பிக்கும் போது உங்க ஃபேமிலியில நிறைய விஷயம்லாம் வந்து இருக்கும். ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்? நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல ஆச்சு. எங்க ஃபேமிலியில எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அண்ணா, அக்கா, நானு, நாங்க 3 பேர் தான் இருப்போம். அண்ணா அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க. நான் டிரான்ஸ்ஜெண்டரா மாறினதுக்கு அப்புறம் என்னை வந்து அம்மா வந்து ரொம்ப அழுதாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட சின்ன பையன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு அழுகும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. எங்க ஃபேமிலியில எங்க சித்தப்பா பெரியப்பா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. வேணாம், நம்மளுக்கு குடும்பத்துல இது வேணாம், இந்த மாதிரி மாறிட்டான், வேணாம், மானம் போயிரும் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி என்னை ஒதுக்கிதான் வச்சாங்க ஃபர்ஸ்ட். அப்ப நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டு கோயம்புத்தூர்லயே தான் இருக்கேன். நானு காந்திபுரம் என்னோட வீடு. நான் ஸ்டே பண்ணிருக்கிறது கவுண்டப்பாளையம், கோயம்புத்தூர்ல கவுண்டப்பாளையத்துல ஸ்டே பண்ணிருக்கேன். என்னால எனக்கு ஒரு ஏக்கம், அம்மாவை அக்காவை அண்ணனை எல்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி ஏக்கம். அம்மாவுக்கு வந்து என் மேல பாசம் இருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு அம்மாவே எனக்கு கால் பண்ணாங்க. எப்போ தீபாவளி டைம். அப்போ நான் முடியெல்லாம் வளர்த்திட்டேன், சர்ஜரி பண்ணிட்டேன், ஒரு பொண்ணோட துணி தான் நான் போட்டிருக்கேன். நான் முழுமையா மாறினதுக்கு அப்புறம் அம்மா ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தீபாவளிக்கு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ, இந்த மாதிரி தீபாவளிக்கு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்க, நீ வந்து வாங்கிட்டு போ வீட்டுக்கு வந்து. நீ எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் மகன் தான் நீ, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எல்லாத்தோட இவங்க கூட சேர்ந்த பசங்க எல்லாருமே அவங்க அம்மா கூட வந்து சந்தோஷமா வெளியே போய் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. நானும் என் மகனுக்கு துணி எடுக்கணும், அதனால நீ வா சூர்யா, நீ வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல நான் வீட்டுக்கு போனா எங்க அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அண்ணாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது ஒரு கஷ்டம். நான் போனா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோ, இல்ல பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருவாங்களா அப்படின்னு. ஏற்கனவே அம்மாக்கு நெஞ்சு வலி இருக்கு, அதனால அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நான் வரமான்னு சொல்லிட்டு ஒரு 3 days நான் விட்டுட்டேன். அப்புறம் தீபாவளி நெருங்கிருச்சு. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணாங்க. அப்ப நான் அம்மா வந்து வீடியோ கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா நான் பேசின சொல்லுமான்னு அம்மா என்னை பார்த்துனே அழுதாங்க வீடியோ கால்ல. அப்ப நான் வந்து பொண்ணு மாதிரி தானே இருக்கேன். அம்மா ஃபர்ஸ்ட் இப்ப நான் அம்மா வயித்துல பிறந்தது ஒரு பையன் மாதிரி பிறந்தேன். நான் இப்ப மாறி இருக்கிறது ஒரு பொண்ணா மாறி இருக்கும்போது எங்க மேல தப்பு கிடையாது, எங்க ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆனதுனாலதான். அதனால எங்க அம்மா வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கே பார்த்தாங்க, அழுதாங்க, ரொம்ப அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் இப்படி பண்ணிட்ட, அப்படி என்னை விட்டுட்டியா போயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அம்மா. நான் அம்மாட்ட சொல்லி புரிய வச்சாம்மா, நான் இப்படிதாம்மா, உனக்கு தெரியும் நான் இப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியுமா, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் இருக்க முடியும், என்னால வந்து மறைச்சு வைக்க முடியாது என்னோட நடவடிக்கை, எனக்கு வந்து இப்படிதான் எனக்கு பிடிச்சிருக்குமா, என்னால மாற்ற முடியல, எனக்கு இதுதாம்மா, எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா நீதாம்மா என்னை ஏத்துக்கணும்னு சொல்லி அம்மாட்ட நான் புரிய வச்சதுக்கு அப்புறம் அம்மா ஏத்துக்கிட்டாங்க. வந்து துணி வாங்கிட்டு போன்னு சொல்லி வீடியோ கால் எனக்கு துணி எடுத்து வச்சிருந்தாங்க. பாத்துக்கோங்க என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கோட் ஷூட் எடுத்து வச்சிருந்தாங்க.
அம்மா வந்து வீடியோ கால் இப்படி காட்டும்போது கோட் ஷூட் எடுத்து வச்சிருந்தாங்க. அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேன், எனக்கு வந்து டாப் லெகின் saree எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இது என்னோட ஆறுதலுக்காக இது போடு சாமி அப்படின்னாங்க. நான் மறுநாளே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகும்போது நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நான் எப்படி வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே வா சாமி அப்படின்னு. எனக்கு ஒரு கவலை, இல்ல அக்கா அண்ணா எல்லாம் இருக்காங்க வீட்டுல, அக்கம் பக்கத்துல எல்லாம் இருக்காங்க, நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். நான் அம்மா கூட நாங்க இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்திருப்பாங்க எங்களை. 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொட்டை புள்ள, 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது, சூர்யா எங்க போயிட்டான்னு தொடர்ந்து ஒரு 4 மாசமா காணாம போனனால சூர்யா எங்க போயிட்டான்னு கேட்கும்போது அவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கான், 10th எக்ஸாம் வந்து எழுதாம வேலைக்கு போயிட்டான், வேணா படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது, இந்த ட்ரெஸ் வாங்க போகும்போது அம்மா வந்து நீ வா சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வந்து முகத்தையெல்லாம் மூடிட்டு, ஷால் போட்டு முகத்தையெல்லாம் மூடிட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தேன். யாருக்குமே தெரியல. அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என் பையனை இந்த குளத்திலேயே பார்க்கணும்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. நான் அம்மாட்ட பேசினேன். அம்மாட்ட எனக்கு நடந்த கஷ்டத்தையெல்லாம் நான் சொன்னேன். இந்த மாதிரி திருநங்கையா மாறி என்னை நீ சேர்த்துக்காம நீ இந்த 4-5 மாசமா நீ விட்டுட்டியேம்மா, இப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா, என்ன ரோட்ல பாக்குறவங்க வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ரொம்ப கேவலமா கேலி கிண்டல் எல்லாம் பண்றாங்கம்மா, உன் கூட இருக்கும்போது அந்த வார்த்தை எனக்கு தெரியவே இல்லைம்மா, ஆனா இப்ப என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கம்மா, தயவு செஞ்சு உன் கூட என்ன சேர்த்துக்கோமா அப்படிங்கும்போது எங்க அம்மா அழுதாங்க. ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ எப்படி இருந்தாலும் என் மகன் தான் சூர்யா, நீ இங்கேயே இருந்துக்கோ, என் கூடயே இருந்துக்கோ, உன்னோட விருப்பப்படியே இரு, நீ இப்படிதான் இருக்கணும்னா இப்படியே இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா வந்து எனக்கு கோட் ஷூட் நான் போட மாட்டேன்னு தெரிஞ்சு அம்மா போய் ஒரு கவுன் எடுத்துட்டு வந்தாங்க. தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, கவுன் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு அழுகாட்சியும் வந்துருச்சு. அம்மா எனக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கும் போது எனக்கு அழுகாட்சியும் வந்துருச்சு. நான் வந்து பெற்றோருக்கு நான் சொல்ற ஒரே ஒரு இதுன்னா என்னன்னா, திருநங்கை நம்ம வீட்டுல வந்து ஒரு நம்ம பையன் திருநங்கையா மாறுறாங்கும் போது அவனோட நடவடிக்கை எல்லாம் தெரியும். அம்மா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரியும், அவங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆனா அவங்க கண்டிச்சதுக்கு அப்புறமும் அவங்க பையனை வந்து அவங்க வீட்லயே வந்து வச்சுக்கணும். நம்ம பையன் இப்படி ஆயிட்டான், நம்ம வெளியே எங்கேயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல வச்சுக்கிட்டா ரொம்ப ஹாப்பி சந்தோஷமா இருக்கும். பேரண்ட்ஸ் ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா எங்க சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வெளியே போக முடியாது. நீங்க நினைச்சுக்கிறீங்க, மக்கள் நினைச்சுக்கிறாங்க இவங்க வந்து ஆடப்பாட சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க வெளியே போனா நல்லா போறாங்க வராங்க, இந்த மாதிரி கைத்தட்டி காசு வாங்குறாங்க, இந்த மாதிரி ரோட்ல நிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க, கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க. அந்த கஷ்டமெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் தூங்கும் போதுதான் நாங்க நினைச்சு பார்ப்போம். எங்களோட கஷ்டம் ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஆனா வெளியே நாங்க அந்த கஷ்டத்தை நாங்க காட்டிக்க மாட்டோம். என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஓப்பனா எல்லாமே சொல்லி என்னோட கஷ்டத்தை, எனக்கு நடந்த கஷ்டத்தை எல்லாம் நான் சொன்னனாலதான் எங்க அம்மா என்னை வந்து என் ஃபேமிலியில வந்து சொல்லி, எங்க அப்பா கிட்ட, எங்க பெரியப்பா கிட்ட, எங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி என்னை வந்து அப்செட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப எங்க ஃபேமிலியில எல்லாரும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒட்டுக்காதான் இருக்கும். இதே டிக்டாக்ல வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து லவ்ங்கிற பேச்சு எனக்கு வேணாம், லவ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒரு திருநங்கை லவ் பண்ற பையன் உண்மையா இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியாது யாருக்குமே. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் லவ்ங்கிறது எனக்கு அதுதான் லவ்னா இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்போ நிறைய என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என்னோட தங்கச்சி இவங்க எல்லாமே வந்து அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான், அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்குது. டெய்லியுமே ப்ராப்ளம், ஃபோன் கால்ஸ்ல ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி என்ன இங்க போக கூடாது அங்க போக கூடாது சொல்றேன் அப்படின்னு சொல்லி டெய்லியும் ப்ராப்ளம் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி லவ் எல்லாம் பண்ணாத, நீ ஹாப்பியா தானே இருக்க, நம்ம வந்து இதுதான் நம்மளுக்கு லைஃப் இதுதான், நீ இப்படியே நீ அழகா இருக்க, இப்படியே இரு, லவ் எல்லாம் பண்ணாத, வேணாம், வேஸ்ட், பசங்களை நம்பாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்து கத்துக்கிட்டது என்னன்னா, லவ் பண்ணி அந்த பையன் வந்து உண்மையா இருக்கான். இப்ப எல்லாத்தையும் தப்பு சொல்ல முடியாது, எல்லா பசங்களும் வந்து சீட் பண்றவங்களும் இருக்காங்க, உண்மையா லவ் பண்றவங்களும் இருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப சந்தேகம் சண்டை அப்படிங்கும்போது தூக்கு போட்டுட்டான். அப்போ என்னோட ஃப்ரெண்டு தூக்கு போட்டுட்டா. தூக்கு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அவ உயிருக்கே ஆபத்தாகிற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் காப்பாத்திட்டாங்க அவளை. அதுக்கப்புறம் லவ்வே எனக்கு வேணான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். டிக்டாக் பேங்க் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு அவனே வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தான், எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். நான் லவ் பண்ண பையன் பேர் சொல்லல, அவன் ஆர்மில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை லவ் பண்ணான் என்ன. எனக்கு லவ் பிடிக்காதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இது பண்ணேன். ஆனா அவன் வந்து இல்ல நீதான் வேணும்னு சொல்லி
எங்க அம்மா கிட்ட, எங்க அண்ணா கிட்ட, எங்க அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் பேசினா வந்து எங்க அண்ணா மெசேஜ் பண்ணி பேசினா, அதுக்கப்புறம் டைரக்டா வந்து பார்த்தா, என்ன நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டார்ச்சர் என்ன பண்ணா. இல்ல நீதான் வேணும், நான் ஃபங்க்ஷன் டான்ஸுக்கு போயிருக்கும்போது ஃபங்க்ஷன் ஸ்பாட்ல இருக்கும்போது மெசேஜ் பண்றது, கால்ஸ் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அப்பங்கும்போது நான் உன்னை நேர்ல பாக்கணும், நீங்க வாங்க உங்களை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன், நீங்க யாருன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் உங்களை கேரக்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் வந்தா, கோயம்புத்தூர் வந்தான். அப்புறம் அவன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து ராமநாதபுரத்துல இருக்கான், ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான். ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேச வச்சான், அவங்க அம்மா கிட்ட, அவங்க அண்ணா கிட்ட, அவங்க அக்கா கிட்ட எல்லாம் பேச வச்சான். நானும் பேசினேன், அவங்க கிட்ட பேசினேன். பேசி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 வருஷம் லவ் பண்ணோம், நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். எனக்கு பிடிச்சு போச்சு. அவன் ஒரு திருநங்கைய வந்து ஒரு அம்மா கிட்ட சொல்லி பேச வைக்கிறான்னா உண்மையா லவ் பண்றான்னு நான் மனசுல நம்பினேன். ஏன்னா நிறைய திருநங்கைகள் வந்து சும்மா லவ் பண்ணிட்டு போறேன் நம்பிடுறாங்க, நிறைய திருநங்கைங்க நம்பிடுறாங்க. ஒரு பையன் வந்து லவ் பண்றான்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ஒரு திருநங்கை வந்து லவ் பண்றானேன்னு சொல்லும் போது நம்பிடுறாங்க நிறைய பேர். ஆனா நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டாங்களே, நான் ஒரு திருநங்கை சூர்யா குட்டி தெரிஞ்சுதான் அவங்க பேரண்ட்ஸ் சரிம்மா பேசு, என் பையன் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கும்போது ஓகேங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நானும் பேசிட்டே கால்ஸ் பேசிட்டே இருந்தான் கூட, வந்து மீட் பண்ணுவான் பாப்பான். நல்ல கேரக்டர், நல்ல பையன் தான். என்ன ஒரு சின்ன சண்டைனால நாங்க பேசாம இப்ப பிரிஞ்சிருப்போம். நான் லவ் எல்லாம் பண்ணிருக்கேன் இல்லைன்னு சொல்லல, நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நான் அந்த லைஃப்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த வலிகள், அந்த வேதனைகள் தெரியுது. அப்புறம் ஒவ்வொரு கண்டிஷன் போடுவாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னோட ஃப்ரீடத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டான். நான் ஜாலியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, அங்க போக கூடாது, டான்ஸ் பண்ணக்கூடாது, டிக்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ரூல்ஸ் போட்டான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்னோட சுதந்திரமா தான் நான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் வந்து அவங்க கூட சண்டை போட்டு பேசாம இருக்கேன். ஒரு 3 மாசமா பேசாம இருக்கேன். ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு ரெக்கார்ட் டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அதுலதான் நீங்க ஸ்டார்டிங்ல வைரல் ஆரம்பிச்சீங்க. அப்பதான் சூர்யா குட்டினா யாருன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. கண்டிப்பா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதுல நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்? நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஒரு 4 சாங் 5 சாங் ஓடி இருக்கும், மழை வந்துரும். மழை வந்துச்சுன்னா நாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் பின்னாடி வந்து ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மேல வந்து ஷீட் போட்டிருப்பாங்க, ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருப்பாங்க, ஷீட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இதுல வந்து ஷீட் போடாம இருப்பாங்க. அப்போ நாங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் புது புது காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சு நாங்க மேக்கப் போட்டு ஃபேனை வச்சு மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சு மேக்கப் போட்டிருக்கும் போது மழை வந்ததுக்கு அப்புறம் நாங்க அப்போ ஆட சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை பேமெண்ட், நம்ம ஆடிதான் ஆகணும்னு சொல்லும் போது ஆடுவேன். ஆடிட்டு வந்து பார்க்கும்போது ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாமே இதா இருக்கும். அப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து நிறைய பேர் வந்து எட்டி பாக்குறது, இந்த பசங்களை எட்டி பாக்குறது, இதெல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் எல்லா டான்ஸரும் அனுபவிப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஸ்பாட்லயும் வந்து ஸ்டேஜ்ல நாங்க ஆடிட்டு இருக்கும் போது கல்லை தூக்கி வீசுறது, மண்ணை தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு. மித்த கேர்ள்ஸ்க்கு என்னப்பா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய கேர்ள்ஸ்க்கு நடந்திருக்கு. கேர்ள்ஸுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஆயிருக்கு. இதெல்லாமே டெய்லியுமே நான் வந்து குழப்பமா இருப்பேன். அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுன்ற போது எல்லாருமே வந்து ஊர் மக்கள், கிராமத்து மக்கள் தான் ஒரு மாதிரி சீப்பா பாக்குற ஒரு கண்டிப்பா mindset பாப்பாங்க. இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறும்போது நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், கிளாமர் நான் பண்ணினது கிடையாது. இது இப்போ இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளாமரே நான் பண்றேன். ஏன்னா நான் வந்து உடம்ப காட்டி தான் நான் ஆடுறேன், நான் வேற எதுவும் தப்பான இதெல்லாம் நான் பண்ண கிடையாது. எல்லா திருநங்கைகளும் வந்து என்னை கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி இது கிளாமரா ஆடுற, ட்ரெஸ் ஒத்துட்டு இது மாதிரி ஆடுற அப்படின்னு கேட்கும்போது என்னோட தொழில் அதுதான். எனக்கு அதுல வர வருமானம் கிளாமரா ஆடினா 4500 கிடைக்கும், ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடினா 3500 தான் கிடைக்கும். ஆடல் பாடல்னாவே கிளாமர் தான் மோஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க எல்லா ஊர்லயும். சரி, இது போலீஸ் பர்மிஷனோட தான் எல்லாமே பண்ணுவாங்க, சும்மாலாம் பண்ண மாட்டாங்க. நிறைய நான் மேக்கப் ரூம்ல போய் நான் ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சூர்யா குட்டி தான் வராங்கும் போது எனக்கு ஒரு பேனர் அடிச்சிருவாங்க, என்னோட போட்டோ போட்டு கோவை சூர்யா குட்டி எல்லாம் வராங்க, இன்ஸ்டாகிராம் கேர்ள்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்போ உங்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்ல நம்ம பேனர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்து ஸ்டோரி போட்டுருவேன், ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். ஸ்டோரி பார்த்துட்டு நிறைய என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஊருக்கு வருவாங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க, வயசான பாட்டி கொண்டு என்னை வந்து பாப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்து பாப்பாங்க. சூர்யா குட்டி வந்திருக்காங்களா, எங்க அந்த பிள்ளையை காணும்னு சொல்லி இப்படி தேடுவாங்க. இப்படி தேடும்போது நாங்க உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து நீயாமா வந்திருக்க, ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம், எங்க ஊர்ல நல்லா ஆடி கொடுங்கம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. சரிங்கம்மா நல்லா பண்ணி தரேன் அப்படிங்கும்போது நான் மேக்கப் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் காஸ்டியூம் போட்டு தான் டான்ஸ் பண்ணுவேன். ஃபுல்லா பிளாக் கலர் ஸ்கின் ஷூட் போட்டுட்டு தான் நான் டான்ஸ் பண்ணுவேன், ஸ்டேஜ் ஏறுவேன். ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 3 சாங் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்க்காரங்களே வந்து கேட்பாங்க, கிளாமர் தான் நாங்க பண்ண சொல்லணும்,
பண்ண சொல்லுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு இருக்கு எங்க கிட்ட, நெட்டுன்னு சொல்லிட்டு இட் கிளாமர் மட்டும் பண்ணுவோம். பேண்ட் போட்டு இட் கிளாமர் பண்ணும்போது அங்க இருக்கிற பொதுமக்களோட என்கிட்ட நல்லா பேசின பொண்ணுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஐயோ என்ன இப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்டேஜ்ல இருந்து நான் ஆடும்போது ஆடியன்ஸ் தான் பார்ப்பேன். எனக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நிறைய பேர்த்த சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு பாக்குறவங்க எனக்கு வந்து கிளாப் பண்ணி ரொம்ப இது பண்ணுவாங்க. அது இல்லாம நான் ஆடும்போது ஒரு மாதிரி யோசிச்சு கருமம் என்ன இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி முகம் சுளிக்கிறதும், ஒரு மாதிரியா போ நம்ம போல எந்திரிச்சு போறது அப்படிங்கும்போது நான் எனக்கு ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் டான்ஸ் தானே பண்றேன். ஏன் ஆக்ட்ரஸ் தான் நிறைய பேர் வந்து நிறைய பேர் படத்துக்கு போறாங்க பாக்குறதுக்கு. அதுல ஆக்ட்ரஸ் ஆடும்போது மட்டும் நல்லா பாக்குறாங்க. அதுவும் தொழில், இதுவும் தொழில் தான். நாங்க வந்து தப்பான ஒர்க்கு தப்பான வேலை ஸ்டேஜ்ல பண்ண கிடையாது. நாங்க டான்ஸ் தான் பண்றோம். அதுக்கு வந்து மூஞ்செல்லாம் ரொம்ப சுளிப்பாங்க. நான் அதை வந்து நிறைய நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஒவ்வொருத்தவங்க வந்து ரொம்ப அசிங்கமா எங்களை வந்து பேசிட்டு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசிட்டு பேச வருவாங்கன்னு எதிர்பார்ப்பேன். எங்கிட்ட ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பேசிட்டு போனாங்களோ, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நான் டான்ஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் கழிச்சு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது அவங்கதான் சாப்பாடு பரிமாறுவாங்க. இப்படி பரிமாறிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சுட்டு போயிருவாங்க. அப்ப என் மனசுல ஒரு வருத்தம். நான் யோசிப்பேன், ஏன் நம்ம என்னையே நல்லா பார்த்து பேசினாங்க, இப்ப ஏன் பார்த்து பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன்.